இன்னைக்கு ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சுங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்குமா? சாய் சுதர்சன் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. ஜெய்ஸ்வால் 50 அடிச்சாரு. கேஎல் ராகுலும் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். சுமன் கில் 1 செகண்ட் வந்து நான் சொல்லலைங்க, கமெண்டேட்டர் சொல்கிறாங்க, வெளியே பெரிய ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளாட் பிச்சில் மட்டும் சுமன் கில் ஆடுவாரான்னு சொல்லிட்டு கேள்வி எழும்புது. ரவீந்திர ஜடேஜா அதாவது சாதுல் தாக்கூர் நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. 3 செஷனில் என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட் செஷனில் 78க்கு நோ லாஸ், செகண்ட் செஷனில் 71க்கு 3 விக்கெட். அங்கே தான் இங்கிலாந்து வந்தாங்க, கம்பேக் கொடுத்தாங்க. 4th செஷனில் 115க்கு ஒரு விக்கெட் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட், ஆமாம், ஒரு விக்கெட் ஆயிடுச்சு. சாய் சுதர்சனோட நல்லா தான் விளாண்டுருந்தாரு. அவர் 100 அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பென் ஸ்டோக்ஸ் அவர் போட்ட வலையில் விழுந்தாருன்னு தான் சொல்லணும். ரிஷப் பண்ட் இன்ஜூரி, நாளைக்கு விளையாட வரான்னு அப்டேட் நம்ம பண்ணுவோம். அது இல்லாமல் சுமன் கில் அவுட் ஆன விதமாக இருக்கட்டும், கேஎல் ராகுல் அதாவது அந்த பால் குத்தி பவுன்ஸ் ஆச்சால் அது டிரைவ் பாலான்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆனான்னு தெரில. இன்னைய நாள் முன்னாடி 264 இருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப்ல இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறோம், ஃபேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.